ஏசாயா 48:18 உன்னுடைய சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். நதி ஓடுற பார்த்திருக்கீங்களா? அதுவும் மலையிலிருந்து தான் பெரும்பாலான நதிகள் உற்பத்தி ஆகி புறப்பட்டு வருகிறது. மழை பெய்யும் போது தண்ணி ஏராளமாய் மலையிலிருந்து இறங்கி அது நதியாக அப்படி ஓடி வருகிறது. நான் போய் இந்த மழை காலத்தில் நதி நிரம்பிட்டுன்னா போய் பார்ப்போம். எங்கள் ஊரில் தாமிரபரணி அப்படின்ற ஒரு நதி இருக்கிறது. இங்கேருந்து ரொம்ப பக்கம். நதியில் வெள்ளம் தண்ணி ஃபுல்லாக போகுதுன்னா அதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் போவாங்க. நானும் போயிருக்கிறேன். அதை பார்க்கும்போது பெரிய அழகு தானே. அந்த நதி அப்படியே தண்ணி ஃபுல்லாக போகும்போது பார்க்கவே ஒரு ரம்மியமாக இருக்கும். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய சமாதானம் அப்படி இருக்கும். நதியை போல அப்படியே ஒரு செழிப்பா, சும்மா நீரோட போல இல்லை, வாய்க்காலை போல இல்லை, நதியை போல சமாதானம். இன்னைக்கு சமாதானம் தானே இல்லை. சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்குதா? சமாதானம் இல்லாமல் தான் உலகத்துல நிறைய பேர் தவிக்கிறாங்க. பணம் இருக்குது, பதவி இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாம் இருக்குது. சமாதானம் மட்டும் இல்லை. எல்லாம் இருந்த சமாதானம் இல்லாட்டா ஒன்றும் இல்லாத மாதிரி தான். ஒண்ணுமே இல்லாம சமாதான உள்ளத்துல இருந்தா அவங்க தான் பாக்கியவான்கள். இந்த சமாதானத்தை இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணுகிறார். என்றால் அவருக்கு பேரு சமாதான பிரபு. என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன்னு சொல்றாரு. ஆனா இந்த சமாதானம் எப்போ உள்ளத்துல வரும் தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், நீ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன்னுடைய சமாதான நதியை போல இருக்கும். அப்போ தேவனுடைய கற்பனைகளை நம்ம கவனித்து வாசித்து தியானித்து அதன்படி நடப்பதற்கு ஒப்பு கொடுத்தா உள்ளத்துல சமாதான நதியை போல ஓடும். வெறும் பக்தியா இருந்தா மட்டும் போறாரு. பக்தி உங்களுடைய செயல்ல வெளிப்படணும். அது எப்படி வெளிப்படுத்துவது? வசனத்தின்படி வேதத்தை வாசிக்கணும். தினமும் இந்த வேதத்தை வாசித்து அந்த கற்பனைகள் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் நீ கவனித்து, ஆண்டவரே நான் கீழ்ப்படிந்து நடக்க ஒப்பு கொடுக்கிறேன், கீழ்ப்படியே எனக்கு உதவி செய்யும்னு ஜெபிச்சா ஆண்டவர் கிருபை தருவார். ஏன் தெரியுமா? சிலர் சொல்லுவாங்க, பைபிள்ல இருக்கிறபடிலாம் வாழ்ந்துட முடியாதுங்க அப்படி சொல்ற கிறிஸ்தவங்களை பார்த்துருக்கீங்களா? பைபிள்ல உள்ள எல்லாம் இல்லை. ஆண்டவர் நாம் வாழ்வதற்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரோ அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்தா போதும். அப்ப ஆண்டவர் நம்மகிட்ட ஒரு காரியத்தை கட்டளையை கொடுத்தா முடியாததை செய்ய சொல்வாரா? முடிஞ்சதான் செய்ய சொல்வார். எல்லாரையும் நேசிங்க, சத்துருக்களை சிநேகிங்க, சபிக்கிறவளை ஆசீர்வதிங்க, நீங்க நேர்மையா நடக்கணும், நீங்க பூரண சர்க்குணரா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும். அதான ஆண்டவர் சொல்லுகிறார்.